அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்பிபிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேங்க் லிஸ்ட்டு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே நிறைய வீடியோக்கள்லையும் பழைய வீடியோக்கள்லையுமே நிறைய சொல்லியிருப்போம். உள்ளுக்குள்ளே நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரே மார்க்கில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, நிறைய திரும்ப 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 நிறைய டிக்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு மிகப்பெரிய ஷாக்கான்னு கேட்டால் லாஸ்ட் வீடியோலாம் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஒரு 500 மார்க் மேலே இருக்கிறவங்க ஒரு சேஃபாக இருக்கிறாங்க, ஒரு பிசி கம்யூனிட்டி இருக்கிறவங்க ஒரு நல்ல மார்க்கில் இருக்கலாம், ஒரு 480 470 ஒரு ஹெல்த்தியான மார்க்கு, இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் லாஸ்ட் நிறைய வீடியோக்களில். ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுதுங்க. எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான தகவல்கள். எந்த டேட்டா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பாருங்க. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ரீச் அவுட் ஆயிடுச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நான் இப்போ பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னா, 2024க்கும் 25க்கும் என்னதாங்க நடந்திருக்கு? எங்க இவ்வளோ அப்ளிகண்டா, அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க? அதாவது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, நீட் ரிசல்ட் தெரியாமலே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கும் பக்கத்தில் தெரியும், இந்த ஆனால் தெரியும், இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு அப்ளிகேஷன் போட்டது. அதனால நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, தொடர்ந்து பல வருஷமா ரிப்பீட்டர் எழுதிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப எப்படியாவது இடிச்சு கிளியர் பண்ணிடணும், இல்லை இந்த வருஷம் சீட்டே வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் போட்டது. வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ். சீட்டு கிடைக்குது கிடைக்கல, அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு நாம கிரியேட் பண்ண நிறைய அவேர்னஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகண்ட் வந்திருக்கு. பட் ரியாலிட்டி டோட்டலாக கவர்மெண்டோட ஒரு 5500 சீட்டும், கிட்டத்தட்ட ஒரு 2000 சீட் செல்ஃப் ஃபினான்ஸ் உள்ள கவர்மெண்ட் கோட்டா சீட்டும், அப்புறம் ஸ்டேட் பிரைவேட் 4 சீட்டும் தான் இது கவர்மெண்ட் கோட்டா செக்டார். மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாருமே வரலான்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் வரலாம். எல்லாருமே தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்வையில் இந்த வீடியோ அப்டேட்டு. ஸோ ஷார்ட் வீடியோவில் முடிக்க பார்க்குறேன், ரொம்ப அதிகமாக இல்லை. அடுத்த வீடியோக்கள் திரும்ப கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் உடனே கொடுக்க போகிறோம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட 2025 கட் ஆஃப் கொடுக்க போகிறோம். பிரைவேட் யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் கொடுக்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம தோராயமாக கணிச்சு சொல்ல போகிறோம். ரைட். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் எத்தனை பேர்? சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் 2024 பார்த்தீங்கன்னா வெறும் 28,819 பேர் தான் அப்ளிகேஷனே போட்டாங்க. ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்தவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க. ஆனா இந்த வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 11,000 மாணவர்கள் அதிகமாகி 39,000 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரெண்டு என்ன இம்பாக்ட் அப்படின்னா, அப்ளிகேஷன் போட்டுறணும் அப்படின்ற அவேர்னஸ். சரியா? அது இல்லாம ஃபர்ஸ்டா ஓப்பன் பண்ணதுனால இந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கதா பார்க்கிறேன். ரைட். அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் 2024 மொத்தமா அப்ளை பண்ணது வெறும் 13,000 பேர் தான், 13,414 பேர். ஆனா இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா பாத்தீங்கன்னா 28,279 பேர், கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணத்தினால இது இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கலாம்னா, நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, இஸ் கெட்டிங் 520 மார்க், 520 மார்க் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. அது கடைசியில போய் ஒரு டிக் மார்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டா 500 கட்டது போல 1,500 கட்டினா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஒரு சீட் இருக்கு, தெலுங்கு மைனாரிட்டி இருக்கு, மலையாள மைனாரிட்டி இருக்கு, கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு. இது இல்லாம வேற வெளி மாநிலத்து மாணவர்களும் இங்க வரப்போறாங்க, அதுக்கும் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஸோ ஹெவியஸ்ட் காம்படிஷன், நம்பர் ஆஃப் மாணவர்கள் உள்ளுக்குள்ள அதிக மாணவர்கள் இருக்கிறாங்க. உங்க சீட்டு ரொம்ப முக்கியம், விட்டுடாதீங்க, ரொம்ப கவனம். ஸோ இதுக்கப்புறமேலு 7.5% மாணவர்கள் எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன கணக்கு. இது கவர்மெண்ட் கோட்டா அப்ளைடு ஸ்டூடெண்ட்ல பிசி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16,731 மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால பிசிஎம் 2,227 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எப்படி குட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 200-300 மாணவர்களுக்கு மேல பிசிஎம் சீட்டே கொடுக்க மாட்டோம், கவர்மெண்ட் கோட்டால கிடையாது. பட் ஆனால் இஸ் அப்ளைடு மோர் கேண்டிடேட் வித் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிடிஎஸ் இருக்கலாம், அந்த மாதிரியான அப்ளிகேட் மாணவர்கள் இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் கோட்டா இன் எம்பிசி கேட்டகரி. ஸோ எம்பிசி கேட்டால் ஒரு 1,800 மாணவர்கள் வரைக்கும் நம்ம கொஞ்சம் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,517 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 8,000 பேருக்கு எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. பட் அப்ளைடு எம்பிபிஎஸ் படிக்கணும், எங்கேயாவது படிக்கணும், மார்க் அதிகமாக இருந்தால் வெளி மாநிலத்திலேயாவது இன்னும் பிடிச்சிக்கோங்க. இன்னும் 2-3 நாள் டைம் அப்ளிகேஷன் இருக்கு, பிடிச்சி நேரில் வந்து சீட்டை வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. சரிங்களா? இன்ன வரைக்கும் நானும் கேட்டேன், யூடியூப் பார்த்தேன், நானே டயர்ட் ஆகிட்டேன், இதுவும் ஐடியில் உட்காந்துருக்கிறதுல அட்வைசபிள் இல்லை. சரிங்களா? ரைட்.
ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகரியில் 7300 பேர் உள்ள இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியில் 364 பேர். நார்மலாக எஸ்டின்றது 1%, ஒரு 40 பேர் 50 பேர் தான் சீட் கொடுப்போம். பட் 364 மாணவர்கள் இருக்கிறாங்க, ரைட். அதே மாதிரி எஸ்சிஏல 1158. ஸோ எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மாணவர்கள் நம்ம சீட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு 250 பேர். இதில் 1158 பேர் சீட் இருக்கிறாங்க, ரைட். அடுத்து 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ல ரொம்ப வருட காலம் திரும்ப திரும்ப எழுதி 7 நிமிஷத்துல ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் பிடி சீட் வாங்கிடணும் அப்படின்னு நோக்கத்தில் இருக்கிற மொத்தமா அப்ளை பண்ணது 4062 பேர். 4000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ 4000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. பட் எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட் இருக்கு, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதோட கட் ஆஃப் என்னவா இருக்கும், அது மாதிரி ஒரு டீப் அனலைசிஸ் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வரப்போற வீடியோக்களை அப்டேட் பண்ண முயற்சி பண்ணி பார்க்கணும், சரியா. பிசி 1183, அவ்வளோ மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல ஒரு 168 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல எம்பிசியில 1582 பேர் போட்டிருக்காங்க. எஸ்சியில 814 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டியில 57 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எஸ்சிஏல 228 மாணவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, ரைட். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன ஒரு கணக்கு கால்குலேஷன் மட்டும்தான். அப்கமிங் நம்மளுடைய சேனலுடைய அடுத்த அப்டேட்டு வித்தின் ஷார்ட் டைம்ல உங்களுக்கு வந்துடும். கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜோட கட் ஆஃப், அப்புறம் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா கட் ஆஃப். அது இல்லாமல் பிடிஎஸ் அடுத்தடுத்து எல்லாமே எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ, எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து எவ்வளவு சீக்கிரமா வீடியோ கொடுக்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எம்பிபிஎஸ் தேர்லிட்டு இருக்கீங்களா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.